இயந்திரம். இதில் வந்து பார்த்தோன்னா கொட்டமுத்து போட்டிங்கன்னா செக்கு உலக்க சீக்கிரம் தேஞ்சிடும். கடலை, எள், தேங்காய் இது 3 சிறப்பாக ஆட்டிக்கலாங்க. இது வந்து பார்த்தோன்னா இதோட கொள்ளளவு வந்து பார்த்தோன்னா ஒரு காணத்துக்கு 20 கிலோ போடலாங்க. ஒரு காணத்துக்கு 20 கிலோ போடலாம். இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தோன்னா சென்டெக் இன்ஜினியரிங்ன்ற கம்பெனி, கோயம்புத்தூரில் சென்டெக் இன்ஜினியரிங் கம்பெனியில் வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது இதோட விலை வந்து பார்த்தோன்னா 2,50,000 ரூபாய்க்கு வாங்கினேன். இதோட நிறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் ஆட்டக்கூடிய எண்ணெய்கள் வந்து பார்த்தோன்னா சூடு ஏறாமல் அப்படியே இதோட எப்படி சொல்கிறது, இதோட சத்துக்கள் அனைத்தும் அப்படியே இதோட செல்லு அதில் உள்ள உயிரணுக்கள் அனைத்தும் இறக்காமல் அப்படியே வரும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய், தரமான எண்ணெய், மரச்செக்கு எண்ணெய் தேவைப்படுறவங்க, அதாவது நல்ல தரமான ஒரு எண்ணெய் வேணும்னு விரும்புகிறவங்க பார்த்தோன்னா இந்த செக்கை விரும்புகிறாங்க. நம்ம கிராமத்தில் அந்த செக்கை போட்டாங்க. கிராமத்தில் போகிறதால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சேல் இல்லைங்க. சேலே இல்லாட்டியும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம நடத்திக்கிட்டு இருந்தாலும் இதை கூலிக்கு ஆட்டுறவங்க ரொம்ப கம்மியாக தான் ஆட்ட வராங்க. என்னென்னு பார்த்தோன்னா இது டைம் எடுக்குது கொஞ்சம். ஒரு காணத்தை ஆட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா கூலிக்கு ஆட்டுறவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. கொஞ்சம் ரிச்சான பீப்புள், கொஞ்சம் வசதியானவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் லேட்டானாலும் பரவாயில்லப்பா நான் மரச்செக்கில் தான் ஆட்டுவேன்னு சொல்லி, அதாவது இன்றைக்கி கொண்டாந்து பொருளை கொடுத்து போயிடுவாங்க, நாளைக்கு தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி உள்ள கஸ்டமரும் இருக்கிறாங்க. அதிகப்படியான கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா லேட் ஆகுது, அதனால் எனக்கு இந்த செக்கு வேணான்னு சொல்லி விரும்புகிறவங்க தான் என்னுடைய அனுபவத்தை நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன். ஒரு சிலர் மட்டுமே எனக்கு சத்தான, அதாவது சத்தான பொருள், அதாவது ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கணும், நல்லா நோய் நொடியெல்லாம் வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த மிஷினை விரும்புகிறாங்க. பாக்கி யாரும் இந்த மிஷினை விரும்புறது இல்லைங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ ஒரு 20 கிலோ இருக்கா, ஒரு 19 கிலோ போட்டு விட்டு அதுக்கு தேவையான தண்ணி, ஒரு கடலை போனால் கடலைக்கு உண்டான தண்ணி, எள்ளு போனால் எல்லைக்கு தேவையான தண்ணி இதில் ஊற்றி விட்டுட்டு நம்ம பாட்டு சொந்த வேலையை பார்க்க போயிடலாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டு தானாக கிட்ட ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே அனைத்தும் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஓடி முடிஞ்சிருங்க. அது ஓகே தான். அந்த மாதிரி விஷயங்கிறப்ப